தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங், ரைட் ஆர் லெஃப்ட் லோப் ஸ்வெல்லிங் இருக்குது, நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, காய்டர் அப்படின்ற கண்டிஷன் சொல்லுவாங்க. தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்கும். ஸோ கழுத்துக்கு கீழே முன்கழுத்தில் அடிப்பகுதியில் வீக்கம் தெரியும். ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ வீக்கம் தெரியும். கழுத்தை வந்து லைட்டாக மேலே லிஃப்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நல்லாவே நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில் தெரியுது. இந்த தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஐயோ தைராய்டெக்டமி பண்ணிடலாமா, அது தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை நம்ம பயாப்சி எடுத்து பார்த்துடலாம், எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். சரி பார்க்குறோம், அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி ஆபத்தை விளைவிக்காத நான் கேன்சரஸ் செல்ஸ் தான் உள்ளே இருக்குது, அப்போ கேன்சர் கட்டிலாம் இல்லை, சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங் அப்படின்னா இதை உணவு முறை மூலமே ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். 3 மாதங்களோ 4 மாதங்களோ தொடர்ந்து நம்ம சிகிச்சைகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருக்குன்னா இது எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? எளிமையான வழிமுறைகள், உணவு முறைகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலராக நம்ம டெய்லி இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய புளித்த மாவில் செஞ்ச உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். டெய்லி காலையில் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோமா, அதுலேயே ஒரு 2-3 பீசஸ் வந்து பப்பாளி வந்து டெய்லி ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரணும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சிறந்தது, ரொம்ப சிறந்தது. பப்பாளி ரொம்ப சிறந்தது.